சென்னை ஆவடியில் நடந்த இரட்டை கொலையால் அன்று காவல்துறை தூக்கத்தை தொலைத்தது. சேற்றில் கலந்த ரத்தம், தலை குப்புற கிடந்த சடலங்கள், 100க்கும் மேற்பட்ட போலீசார், டாக் ஸ்குவாட் என அந்த காட்சிகள் ஒவ்வொன்றும் பீதியை கிளப்பியது. பட்டாபிராம் தனலட்சுமி நகரில் அண்ணனையும் ஆயில் சேரியில் தம்பியையும் வெட்டி கூறு போட்டிருக்கிறது ஒரு மர்ம கும்பல். கொல்லப்பட்டவர்கள் யார்? அண்ணன் தம்பியை கொன்று வீச காரணம் என்ன என்று தெரிந்து கொள்ள ஆவடி செய்தியாளர் கார்த்தியோடு களத்தில் இறங்கினோம். கொல்லப்பட்டவர் ஆவடி அடுத்த ஆயில்சேரி கிராமத்தில் உள்ள பஜனை கோவில் தெருவைச் சேர்ந்த இரட்டைமலை சீனிவாசனும் அவரது தம்பி ஸ்டாலினும் தான். அண்ணன் தம்பி இருவருமே சரித்திர பதிவேடு குற்றவாளிகள். இருவரின் மீதும் பட்டாபிராம், ஆவடி, பூந்தமல்லி உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் எண்ணற்ற குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அதிலும் திருட்டு வழக்குகளே அதிகம். உடன்பிறப்புகள் இருவரும் பூட்டியிருக்கும் வீடுகளை குறிவைத்து திருடுவதில் வல்லவர்கள். வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் திருட்டை இவர்கள் சைட் பிசினஸாக செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று மாலை வீட்டருகே நின்று கொண்டிருந்த இரட்டைமலை சீனிவாசனை ஒரு கும்பல் விரட்டிச் சென்று தனலட்சுமி நகரில் வைத்து சரமாரியாக வெட்டி வீசியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஆயில் சேரியில் வைத்து சீனிவாசனின் தம்பி ஸ்டாலினை கொன்று போட்டிருக்கிறார்கள். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ஆவடி மற்றும் பட்டாபிராம் போலீசார் இருவரின் உடல்களை மீட்டு உடற்கூறாய்விற்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொட்டும் மழையிலும் ஆவடி காவல் துணை ஆணையர் ஐமான் ஜமால் தலைமையில் போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். அப்போது குற்றத்தை தடுக்க தவறியதாக சொல்லி பட்டாபிராம் காவல் ஆய்வாளர் ஜெகநாதனை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார் ஆவடி காவல் ஆணையர் சங்கர். மேலும் அவர் தற்போது காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். தொடர்ந்து நடத்திய விசாரணையில் 27 வயதான இரட்டைமலை சீனிவாசன் பி கிரேட் குற்றவாளி என்று சொல்லப்படுகிறது. மேலும் 24 வயதான ஸ்டாலின் சி கிரேட் குற்றவாளி. இதனால் முன்விரோதம் காரணமாக இருவரும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை வேகம் எடுத்தது. அதன்படி அருகில் இருந்த சிசிடிவி கேமரா, செல்போன் சிக்னல்களை ஆய்வு செய்துள்ளனர். அப்போது ஸ்டாலினுக்கு கடைசியாக சாரதி என்ற வாலிபரிடமிருந்து அழைப்பு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த சாரதிதான் கடைசியாக இரட்டைமலை சீனிவாசனுடன் இருந்ததாக சிசிடிவி காட்சிகளும் காட்டியுள்ளன. உடனே போலீசார் சாரதியை தட்டி தூக்கி வந்து விசாரித்த போதுதான் ஏரியாவில் கெத்து காட்ட நினைத்ததன் விளைவு 2 பேரின் உயிரை காவு வாங்கியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இரட்டைமலை சீனிவாசன் ஏரியாவில் தான் கெத்து என நினைத்து பல வாலிபர்களிடம் வம்பிழுத்து வந்ததாக தெரிகிறது. அப்படித்தான் சம்பவத்தன்று இரட்டைமலை சீனிவாசனும் சாரதியும் ரோட்டில் நடந்து வந்தபோது ஆயில் சேரியைச் சேர்ந்த கணேஷ் என்ற வாலிபர் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றுள்ளார். இதை பார்த்த இரட்டைமலை சீனிவாசன், நான் இருக்கும்போதே ஏரியாக்குள்ள ஆக்சிலேட்டரை முறுக்கிறியா என கேட்டு கணேஷை தாக்கியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த கணேஷ் உடனே தனது அண்ணன் மற்றும் நண்பர்களிடம் நடந்ததை கூற 7 பேர் கொண்ட கும்பல் பொருளோடு இரட்டைமலை சீனிவாசனை சுட்டு போட்டிருக்கிறது. பொருளோடு வந்தவர்களை பார்த்து சாரதியும் சீனிவாசனும் தப்பி ஓட முயன்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த கும்பல் விடாமல் விரட்டிச் சென்று தனலட்சுமி நகரில் வைத்து சீனிவாசனின் கதையை முடித்திருக்கிறது. அதற்குள் சாரதி சீனிவாசனின் தம்பி ஸ்டாலினுக்கு போன் செய்து அண்ணனை ஒரு கும்பல் விரட்டுவதாக கூறியுள்ளார். இதனை கேட்டு வெகுண்டெழுந்த ஸ்டாலின் அண்ணனை காப்பாற்ற அரிவாளோடு ஆயில் சேரிக்கு வந்துள்ளார். அங்கே பொருளோடு சுற்றித் திரிந்த கும்பலிடம் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். அண்ணனை வெட்டிய கையோடு அந்த கும்பல் தம்பி ஸ்டாலினை குத்தி கிழித்திருக்கிறது.
ரெட்டமலை சீனிவாசனின் அண்ணன் கக்கன் என்பவரை கடந்த 2017ஆம் ஆண்டு பூந்தமல்லி பாரிவாக்கத்தில் வைத்து ஒரு கும்பல் கொடூரமாக கொலை செய்தது. அண்ணன் கொல்லப்பட்டு 8 ஆண்டுகள் கழித்து தற்போது தம்பிகள் இருவரும் கொல்லப்பட்டுள்ளனர். ரெட்டமலை சீனிவாசனின் பெற்றோருக்கு மொத்தம் 4 ஆண் பிள்ளைகள் இருந்த நிலையில் 4வருமே இன்று உயிருடன் இல்லை. இளம் வயதில் ரவுடியாக வேண்டும் என்ற ஆசையில் இன்று ஒரு குடும்பமே வாரிசில்லாமல் நிர்மூலமாகி உள்ளது. நள்ளிரவில் 2 கொலைகளையும் செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த சோராஞ்சேரி, ஆயில்சேரி பகுதிகளைச் சேர்ந்த பிரவீன், நவீன், கார்த்தி, பாலாஜி, ஜான் உட்பட 5 பேரை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின் துப்பாக்கி முனையில் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் 2 வலைவீசி வருகிறார்கள். கைது செய்த கும்பலை போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து இந்த வழக்கில் வேறு யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா, இந்த கொலையின் உண்மை காரணம் இதுதானா என பல்வேறு கோணத்தில் விசாரித்து வருகின்றனர். முழு விசாரணைக்கு பிறகே உண்மை தெரிய வரும். புத்தாண்டு பிறந்தது முதல் ஆவடி, அம்பத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் பல்வேறு கொலைகள் அரங்கேறிக்கொண்டே இருக்கிறது. 20 வயதில் கத்தியை எடுத்து ரவுடியாக முத்திரை குத்தப்படும் வாலிபர்களின் வாழ்க்கை 30ஐ தாண்டுவதற்குள் முடிவுரை எழுதப்படும் அவலத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது யார்?